வாடி வாடி. என்னக்கா இன்னும் இற வேலை முடியலையா? இப்பதாண்டி உரிக்கவே ஆரம்பிச்சேன். சொரா மீன் கூட வாங்கியிருக்காங்க போல. ஆமாக்கா ஆமாக்கா, சொரா புட்டு செய்ய போறாங்களாம். இதையே சின்ன சின்னதா பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. கத்தி எடுத்துன்னு வந்தியா? ஐயோ கத்தி மறந்துட்டு வந்துட்டேன். சரி போய் கத்தி எடுத்துன்னு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துன்னு வா. சரி வேற எதுனா வேணுமா? அப்படியே ஒரு பெரிய தட்டு கச்சா கூட எடுத்துன்னு வா. அங்க நடக்கிற வழியிலே அடுப்புல கொளுத்தி வச்சிருக்காங்க. நான் எப்படி போயிட்டு போயிட்டு வர்றது? நடக்கிற வழியிலே பத்த வச்சுட்டாளுங்களா? வேற எங்க அங்க இடம் இருக்கு? என்னென்ன செஞ்சிருக்காங்க? இப்போதைக்கு பிரியாணி ரெடி. இன்னும் வேற எதுவும் செய்ய ஆரம்பிக்கல. நம்ம எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துன்னு போய் குத்தாதான் செய்வாங்க. ஆமா ஆமா. வெங்காயத்தை கல்ல அறுத்து வச்சிட்டாங்களா? அதெல்லாம் எப்பயும் அறுத்துட்டாங்க. சரி நீ போய் தண்ணி எடுத்துனா, தண்ணி எடுத்துனா கிளீன் பண்றேன் டக்கு டக்குன்னு. அப்படியே கத்தி எடுத்துனா ஒரு பக்கெட் தண்ணி கத்தி அவள் தானே. இந்த வர இருங்க. ஆமா போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வா, அப்புறம் நம்மளால தான் லேட் ஆகி போச்சுன்னா ஆடுவாங்க. இந்த இறால உச்சி வைக்கிறதுக்கு தட்டு வேணும்டி, கொஞ்சம் சீக்கிரம் வாடி. வரேன் வரேன். மண்ட மண்டன்னு வேலையை பார்க்கணும். பிரியாணி செம்ம வாசனை அடிக்குது. இன்னைக்கு ஒரு புடிதான் வெந்துச்சடி அரிசில. வெந்துச்சு. சிக்கனும் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து பிரியாணியும் ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிருக்கா? ஆமா ஆமா, இன்னும் மீன் குழம்பு, இறா, மீன் ஃப்ரை இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அவளுங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாளுங்களா தெரியலையே. அவளுங்க க்ளீன் பண்ணியிருந்தா அத்தை வேலை. மணி வேற ஆகுது. அவளுங்க வேற பொறுமையா செஞ்சு கிளம்புல. 2 பேரும் ஆளுங்களாம் வேற ஆரம்பிச்சிட போறாங்க. வாங்க நம்ம என்ன போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஆமா நம்மளும் போனா அப்படியே டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். வா போவோம். ஆமா ஆமா வாங்க போவோம். இந்த கோழிங்க வேற கிட்ட கிட்ட வந்து எடுத்துன்னு போயிடுங்க போல எல்லாத்தையும். முதல்ல இந்த தலையை தூக்கி கட்டுக்கா, பின்னாடி இருந்து பார்க்க பயமா இருக்கு. இருடி கட்டுறேன். தலை குளிச்சிருந்தால அதான் ஈரமா இருக்கும்னு அப்படியே விரிச்சு போட்டிருந்தேன். அதெல்லாம் காஞ்சிச்சு, கட்டு. இப்போ ஓகே பாரு. ஓகே. பூ எங்க தலையில இருந்தது காணோம் அதுக்குள்ள. அது கொண்ட போட்டல அப்படியே முடிவுல போயிடுச்சு. என்னடி இன்னும் எதுவும் க்ளீன் பண்ணி முடிக்கலையா? எல்லாமே அப்படியே இருக்கு. நீங்க தான் இதெல்லாம் அவகிட்ட குத்தமிச்சிங்களா க்ளீன் பண்ண சொல்லி? ஆமா நான் தான் குத்தமிச்சேன். இதெல்லாம் குத்தீங்களா? கத்தி குத்தீங்களா க்ளீன் பண்ண? நான் எதுல வெட்டுவேன்? உங்ககிட்ட அருவாமனை இருக்கும்னு நினைச்சு நான் அமுச்சு விட்டேன். அப்படியே அவளை இல்லையா? இங்க அருவாமனைலாம் நான் எத்தனே வரல. அவ எங்க காணோம்? அவ்வளவுதான் கத்தி எத்துன்னு ஒரு பக்கெட்ல தண்ணி எத்துன்னு தட்டு எத்துனான்னு சொல்லி அமுச்சு விட்டேன்னு ஆளை காணோம். அவளுக்கு எது எங்க வச்சிருக்கோனே தெரியாது. அவளை போய் அமுச்சு விட்டுருக்கீங்க. என்கிட்ட ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாது. நான் எடுத்து கொடுத்துருப்பேன்ல. நான் அவளுக்கு தெரியும்னு நினைச்சேன். சரி இருங்க, நான் போய் எடுத்துன்னு வரேன். தட்டு அருவாமனையா வேற? கத்தி எத்துனா பெரிய பொண்ணு. எனக்கு அதில் தான் அறக்க வாட்டமா இருக்கும். நீ அப்படியே அருவாமனையும் சேர்த்து எத்துன்னு வா, நான் விட்டுறேன் அதுல. அப்புறம் ஒரு பக்கெட்ல தண்ணி தட்டு அவ்வளவுதான். கத்தி அருவாமனை ஒரு பக்கெட்ல தண்ணி அப்புறம் தட்டு அவ்வளவுதானே? ஆமா ஆமா அவ்வளவுதான். சரி இருங்க போய் எடுத்துன்னு வரேன். சீக்கிரமா வாடி. நீயும் போய் அங்க உட்காந்துக்காத. வரேன். ஏக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். என்னதுடி சொல்லு. இந்த கோழில எதுக்கு வாங்கி விட்டு வச்சிருக்கீங்க பிரியாணி செய்வா? ஏண்டி அது முட்டை விடுற கோழிடி, அதை வச்சு ஏண்டி பிரியாணி செய்ய போறோம்? முட்டைக்காக வாங்கி விட்டு வச்சிருக்கோம். முட்டை விடல டெய்லி அதுக்காக. நாட்டு முட்டை விற்கலாம், நாட்டு முட்டை நம்ம ஹோட்டல் ஆம்லேட் போட்டு விற்கலாம், அதுக்காக வச்சிருக்கோம்னா இதான் ரொம்ப நாள் சந்தேகமா? ஆமாக்கா நான் கூட ஏதோ நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். சே அதுக்கெல்லாம் இல்லடி, முட்டை விடுறதுக்காக வச்சிருக்கோம். சரி ஏன் உனக்கு வேணுமா அந்த நாட்டுக்கோழி பிரியாணியை? நாட்டுக்கோழி பிரியாணில என்ன வெறும் எலும்பா தான் இருக்கும், பீஸ்லேயே இருக்கவே இருக்காது, சிக்கன் பீஸே. அதனால எனக்கு வேணாம். வேணும்னா சொல்லு, ஒரு நாள் செஞ்சிடல. நாட்டுக்கோழி கேட்டால் அந்த கடையில இருந்து அனுப்ப போறாங்க, செஞ்சு விட்டுலாம். விடு. வேணாம் இந்த சிக்கனே செய்யலாம். பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டீங்க போல? ஆமாம்மா செஞ்சு முடிச்சாச்சு. ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் எல்லாம் போட்ட வேண்டியதுதான். சரி மடமான்னு க்ளீன் பண்ணலாம். இருங்க வரட்டும். முதல்ல இந்த சுறா மீன் அறக்கலாம். கீதா பாத்து வா, கீழே ஒரு நாய் பத்துன்னு இருக்கு பாரு. நாயா? ஆமாமா கரெக்டா உன் காலாண்ட தான் இருக்கு. தண்ணியை ஊத்திராதடி அது மேல தடுக்கி. அதெல்லாம் ஊத்த மாட்டேன். படுக்க இடமே இல்லாத மாதிரி பாரு, அடுப்பு கிட்ட வந்து பத்துன்னு இருக்கு. ஆமா குளிருக்கு அடக்கமா இருக்குன்னு இங்க வந்து பத்துக்குச்சு போல. பங்குனி வெயில் பல்ல காட்டின்னு இருக்கு. இது குளிர் அடி உனக்கு. ஒருவேளை அது குளிர் தான் நம்ம. சரி பாத்து இந்த பக்கமா வா, தண்ணி ஊத்திராது அது மேல. என் பின்னாடியே வா. நல்ல படுக்க இடம் இல்லாத மாதிரி அங்க வந்து பத்து நிற்பாரு. நில்லுடி நானும் வரேன். வா. பரவாயில்ல, இறாலாம் நல்லா பெருசு பெருசா தான் இருக்குல்ல? ஆமாமா நல்ல பெரிய பெரிய இறாவா தான் பார்த்து போட்டிருக்காங்க. அந்த கடையில வந்து தரம் பிரிச்சு வைப்பாங்க. சின்ன இறாலாம் ஒரு ரேட்டு, பெரிய இறாலாம் ஒரு ரேட்டு. நம்ம வந்து பெரிய இறா தான் சொல்லியிருந்தோம், அதனால தான் அமைச்சிருக்காங்க. ஓ அப்படியே விஷயம். அப்ப சின்ன இறாலாம் கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும்ல? ஆமாமா சின்ன இறாலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். நம்மளுக்கு சின்ன இறாலாம் உரிக்கணும்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால பெரிய இறாவே வாங்கிட்டோம். ஆமா யாரால அவ்வளோ உரிச்சுன்னு உட்காந்துக்க முடியும்? இந்தாங்க, நீங்க கேட்ட பொருள் கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. முதல்ல தள்ளுடி, இந்த தண்ணி இறக்கி வைக்கணும், வெயிட்டா இருக்கு. தள்ளி வா. எம்மா இடுப்பு வளைஞ்சு போச்சு. நீங்க கேட்ட பொருள் எடுத்துன்னு வந்தாச்சு. டக்கு டக்குன்னு வேலையை முடிங்க. நாங்க போய் கடாய் வச்சு வாங்க, இந்த கல்லாம் வதக்கின்னு இருக்கோம். நீங்க இது ரெடி பண்ணி முடிச்சோன்னு குரல் கொடுங்க, வந்து எடுத்துன்னு போறோம். நல்ல வேலை சொன்னடி, போய் அந்த வேலையை செய்யுங்க போங்க. இங்கே உட்காரவும் இடம் இல்லை. டக்கு டக்குன்னு வேலையாவது முடியும். உப்பு மிளகாத்தூள்ல நீ வந்து போடணும். வெங்காயம் தக்காளி மட்டும் தான் வதக்கி வைப்பேன். அது பண்ணாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரிடி. என் அசிஸ்டன்ட் கீதாவையும் கூட்டின்னு போறேன். சரி கூட்டின்னு போ. அவளையும் க்ளீன் பண்ணி முடிச்சோன்னு ஒரு குரல் கொடு, வந்து எடுத்துன்னு போறேன்னா நீயும் வா. இங்கே உட்காந்து கதை பேசின்னு இருக்காத. சரிடி கிளம்புடி. 2 பேரும் சேர்ந்து அந்த பிரியாணி இறக்கி எடுத்துன்னு உள்ள வச்சிடறோம். அதை எடுத்து உள்ள வச்சுட்டு அப்புறம் அடுப்புல கட்டையை வச்சுட்டு அதுக்கு மேல கடையை வச்சு செய். அதே நெருப்புல செய்யாத, ஏன்னா ஏற்கனவே அதுல கொஞ்சம் கட்டை தான் இருக்கும். சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பேக் பார்த்து நின்று நிக்க நட போலாம். இது தண்ணி தூக்கினதுக்கே மூச்சா வாங்குதுடி. இதுக்கேவா?
இன்னும் அங்கே போய் பிரியாணி அந்தலாம் தூக்கணும். வா போகலாம். இங்க வேலை செஞ்சு நான் எழுச்சிருவேன் போல. பின்ன ஹோட்டல் நடத்துறதுனா சும்மாவா? சரி நட மணி ஆகுது. வா போலாம். தண்ணி என் பின்னாடி வைக்கிறேன் டி, வேணும்னா கேளு எடுத்து தரேன். சரி வைங்க நான் வேணா கேட்குறேன். நடி இற வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. சொரா மீன் இவ்வளவுதான் வந்ததா? தட்டுல நிறைய மீன் இந்த மாதிரி இருந்துச்சு. ஏண்டி இந்த தட்டுக்கு அடியிலே இருக்குடி மீன். ஏன் இவ்வளவு பெருசு வெட்டி வச்சிருக்கீங்க? சின்ன சின்னதா போட வேண்டியது தானே. ஏண்டி இது வந்து பொடி மாசம் எதுக்காக இந்த மாதிரி பெருசு வெட்டி வச்சிருக்கேன். இப்போ வந்து இது இட்லி குண்டாண்ட வச்சு வேக வைக்க போறோம். ஓ சுறா பொடி மாசம். சரி. எறா வந்து எப்படி 65 மாதிரி செய்ய போறோமா இல்ல தொக்கா? எறா வந்து கொஞ்சம் குழம்பு வைக்கணும், கொஞ்சம் தொக்கு மாதிரியும் செய்யணும்டி. கொஞ்சம் வந்து 65 எடுத்து வைக்கணும். இவ்வளோத்துக்கு இந்த எறா பத்துமா? போதும். இந்த கூடையில இருக்க இந்த மீன் வந்து பாறை மீன் தாண்டி. இது அவ்வளோ க்ளீன் பண்ற வேலை எல்லாம் கிடையாது. டக்குன்னு முடிஞ்சிடும். அப்படியே குழம்புல போறதுக்கு முன்னாடி அந்த சதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அந்த வேலையை அதுக்கு ரெக்க மாதிரி இருக்கும் பார்த்தியா, அதெல்லாம் மட்டும் தான் எடுக்கணும். இதுல வந்து அந்த குட்டி குட்டியா செராலாம் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. பெறால எடுக்க வேண்டிய வேலையே இல்லை. அதுல வந்து உடம்புல கோடு கூட போடணும் கத்தி வச்சு. அதான் இப்ப வேலையே. அந்த மீன் வந்து குழம்புக்கா? அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுவோம், அதான் குழம்பு வைக்கும், அதாண்டி. இன்னொன்று மஞ்சள் தேங்காய் பாறைன்னு ஒரு மீன் விற்கும். அது வந்து இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? வஞ்சர மீன். அந்த மீன் தான் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி அதோட வால் எல்லாம் மட்டும் கையிலெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் இருக்குமே, அந்த மீன் தானே சொல்கிறீங்க? அந்த மீன் தான் என்னது அந்த மீன் பேர் என்னது? மஞ்சள் தேங்காய் பாறை மீன். அப்போ இந்த மீன் பேர்? இது வெறும் பாறை மீன். ஓ, இந்த மீனோட அந்த மீன் தான் செம்ம டேஸ்ட்டா? ஆமாம், அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலே நிற்குதுன்னா பார்த்துக்கோ அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும்னு. அதுலேயும் சின்ன மீன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெரிய மீன் சின்ன மீன் 2 மீன் இருக்கும். சின்ன மீன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய மீனை விட. ஓ அப்படியா? கட்சம் தான் வாங்கி நாங்கள் ஒரு நாள் செஞ்சிடலாம். நானும் நம்ம ஊரில் கிடைக்கும்னு பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்க? அதை எங்கள் அம்மா வீட்டுக்கு போனல, அங்கே ஒரு தடவை செஞ்சு வச்சிருந்தாங்கடி. நானே 2 வாட்டி என்னமோ தான் அந்த மீன் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். நம்ம ஊரில் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே மீன் மார்க்கெட்டில் போனால் கிடைக்காது. அந்த மீன் நம்ம ஊர் மீன் மார்க்கெட்லேயே இல்லையாண்டி. நான் தான் எங்கள் வீட்டுக்கார் போகும்போது ஒரு தடவை பார்த்து நான் சொன்னேன். அவள் இல்லைன்னு சொல்லிட்டேன். அங்கே இருக்க மீன்கார்கிட்ட கூட கேட்டாரான். இங்கே வந்து அந்த மீன் அவ்வளோ வராது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் எங்கே இந்த மாதிரி டேஸ்ட்டான மீன்லாம் கிடைக்கும்? சரி மணி வேற ஆகுது. இதெல்லாம் வேற க்ளீன் பண்ணணும். வா ஏந்து போகலாம். அப்படியே சும்மா தண்ணியில் கழுவுனா போதுமா? ஏண்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவணும்டி. மஞ்சத்தூள் நம்ம போட்டு கழுவிங்க நீங்க? ஆமாம், மஞ்சத்தூள் கல் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவினாதான் சுத்தமாக க்ளீன் ஆகும். இறாலேருந்து குடல்லாம் எத்தியா இல்லையா? குடல்லாம் எடுத்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவுனா தான் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் கழுவேன். அதே மாதிரியே கழுவிக்கலாம். அப்பதான் வந்து நீச்சு வாசனைலாம் வராது. அப்ப சரி, மஞ்சத்தூள் உப்பு அவளுங்க எத்தனை வர சொல்லுங்க, அப்படியே கழுவி விட்டுலாம். இந்த மீன் என்ன நீங்களே க்ளீன் பண்ணிடுறீங்களா? அந்த கூடையில இருக்க மீனை? அது வந்து கத்தி தான் வேணும். கத்தியில தான் அது கோடு போட முடியும். அருவாமலாம் போட முடியாது. 2 ஆயிடும். கத்தி கொடு. அதான் கத்தி வேலை தான் முடிஞ்சிச்சுலேருந்தாங்க. நான் போயிட்டு அவளுங்க கிட்ட சொல்றேன். மஞ்சத்தூளும் இது உப்பும் எத்தனை தர சொல்றாங்க. போய் வெங்காயம் தக்காளி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதை போய் பாக்குறேன். நீங்க வாங்க க்ளீன் பண்ணிட்டு. ஆமா நீ போ. நான் க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வரேன். அப்படியே குழம்புக்கு புளி கொஞ்சம் கரைச்சிடு. மிளகாத்தூள் போட்டு புளி கரைச்சி வச்சிடு. சரி, அந்த வேலையை நானே செஞ்சிடறேன். நீங்க இது மட்டும் க்ளீன் பண்ணி சீக்கிரமா வந்து சேருங்க. மணி வேற ஆயிடுச்சு போல. மணி இப்பயே 11:30 இருக்கும். ஐயோ, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கா. மணி 12 12 மணிக்கெல்லாம் லஞ்ச் ரெடி பண்ணி ஆகணும். கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேயே உட்காந்து பேசினு இருந்தா ரெடி பண்ணிடலாம். நீ போய் அவளுங்க இலையில எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்களா பாருப்போ. அப்படியே இலை எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா கழுவி வைக்க சொல்லு. வாழை இலையா பார்த்து கழுவி வைக்க சொல்றீ? சரிக்கா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். டக்குன்னு போய் முதல்ல மஞ்சத்தூள் உப்பு குத்து அனுப்பு. மஞ்சத்தூள் உப்பு மட்டும் தானே? வேற என்ன தட்டுக்கிட்ட என்ன வேணுமா? வேற எதுவும் இல்லடி, மஞ்சத்தூள் உப்பு மட்டும் கொடு. மற்றதெல்லாம் இங்கே இருக்கிறதே போதும் எனக்கு. சரியா? தண்ணி போதுமா பாருங்க. வேணும்னா சொல்லுங்க, எத்தனை தரேன். எத்தனை வாங்க. கேஸ் பக்கத்தில் வச்சிருக்கேன் பாரு. ஒரு தவளை குத்து அனுப்பு அப்படியே அவளுங்கிட்ட. நான் போயிட்டு அவளுங்க அனுப்பிச்சு விட்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீ, லேட் பண்ண போறாளுங்க.